ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் சிவபெருமானோட பலவிதமான மகிமைகளை சொல்லிண்டு வரத்தே ரிஷகேதனாய நமஹ அப்படின்னு ரிஷபக்கொடிய உடையவர். அந்த ரிஷபம் அப்படிங்கிறதே தர்மத்தோட ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த 500வது திருநாமம் ஓம் மனலாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா போதும் என்பதே இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு எதை கொடுத்தாலும் போருன்னே சொல்ல மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை, இவரை பார்க்க பார்க்க இவர்கிட்ட அன்பு செய்ய செய்ய பக்தி பண்ண பண்ண போரும் சார் நிறையா பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு அலுப்பே ஏற்படாத அடியார்களுக்கு அன்பு மேலே மேலே பெருகிறாப்பில் அனுபவிக்க அனுபவிக்க தெவிட்டாதவராக இருக்கார். அது காரணம் என்ன அப்படின்னு, ஒருத்தரை நாம் பழக பழக ரொம்ப ரொம்ப இனிக்கிறது, இன்னும் மேலே மேலே பழகணும்னு தோன்றுறது, அவர்களை பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அதுக்கு மேலே மேலே இன்னும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்லாம் தோன்றுறது. அப்படின்னா அது எதனால் அப்படின்னார். முக்கியமாக அந்த வெளித்தோற்றத்தோட அழகு மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற அழகு, அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அழகுக்கு பேர் தான் அன்பு. அன்புன்னு பேர். அன்பே வடிவமாக இவர் இருக்கிறதுனால, அருளே வடிவமாக இருக்கிறதுனால இவரை எத்தனை தரம் பார்த்தாலும் நமக்கு அலுப்பு ஏற்படலை, தெவிட்டல்ல. அதனாலேயே இவர் அனலாய நமஹா அப்படிங்கிற இந்த நாமத்தோடு இருக்கார். சரி, அதே மாதிரி அவரும் என்ன பண்ணுறாரான்னு, நமக்கு அவரை எத்தனை தரம் பார்த்தாலும் அழுக்கல்ல, தெவிட்டல்ல அப்படின்னா, எவ்வளோ பக்தி பண்ணாலும் தெவிட்டல்ல அப்படின்னா, அவருக்கு எப்படி இருக்குன்னு நம்ம அடியார்களை பார்த்து அவர்களுக்கு வாரி வாரி வழங்கி அவருக்கும் அலுப்பே ஏற்படுது இல்லையா. என்னப்பா அது நிறையா கொடுத்துட்டே இருக்கு, எப்போ பாரு கேட்டுட்டே இருக்கியே அப்படின்னு அவருக்கு தோணலை. எத்தனை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் அழுக்காத சலுக்காத அருளை வாரி வழங்கின்னு இருக்கார். அதனாலேயே அனலாய நமஹா அப்படின்னு பேர். இந்த அனலாய நமஹா அப்படிங்கிறது 500வது திருநாமம் வந்திருக்கு. பின்னால் 589வது திருநாமமும் வருது. அதுக்கு அடுத்தது 642வது திருநாமம் வருது. 3 இடத்துல வருது. இப்படி அவர்கிட்ட அன்பு செய்ய செய்ய நமக்கு அன்பு பெருகிறது. காரணம் அவர் அன்பே வடிவமாக இருக்கிறதுனால. அந்த அகத்தழகு முகத்தில் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, உள்ளுக்குள்ளே கனிந்த மனசா, பூ போன்ற மனசா, அன்பு மயமாக இருந்தால் அந்த முகப்புலிவிலேயே தெரியுமா. நாமளே பார்க்குறோமோ இல்லையோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதே, ஹாப்பியாக இருக்கிறதே நம்ம முகம் எப்படி இருக்குது, அதே நமக்கு உள்ளுக்குள்ளே கோபமாக இருக்கிறதே எப்படி இருக்குது. அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன நமக்கு உணர்வு ஏற்படுறதோ அதுக்கு ஏற்றாப்பில் நம்மளோட வடிவ அழகும் மாறுறது. ஆனால் இவர் எப்படி இருக்கார்னா, எப்பொழுதும் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாப்பில், அனுபவிச்சுட்டே இருக்கிறாப்பில் தெவிட்டாதவராக இருக்கார். அதனால தான் போல இருக்கு இவருக்கு திருமேனி அழகர். திருமேனி அழகர் அப்படிங்கிற திருநாமத்தோட மகேந்திரப்பள்ளி அப்படிங்கிற இடம் நாகை மாவட்டத்தில் இருக்குது. மகேந்திரப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற இந்த சிவபெருமானுக்கு பேர் திருமேனி அழகர் அப்படின்னே பேர். பொதுவாக அழகர் கோவில் அழகர் கோவில்னு சௌந்தரராஜ பெருமாள் அப்படின்னு நாம் சோலைமலையில் பார்க்குறோம். இவரும் என்ன பண்ணுறார், அழகராகவே இருக்கார். பாடல் பெற்ற திருத்தலம் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். தன்னோட தேவாரத்தில் அழகர் அழகர்னே இவரை குறிப்பிடுறார். இதுக்கு ஏத்தாப்பில், இந்த அழகருக்கு ஏத்தாப்பில் அந்த அம்பிகையோட பேர் எப்படி இருக்குன்னு, வடிவாம்பிகையாக இருக்குது. அவளும் வடிவுக்கரசியாக வடிவாம்பிகையாக இருக்கா. இப்படி 2 பேருமே மேனி அழகோடு இருக்கா. இந்த திருத்தலத்தில் தான் இந்திரன் வந்து பூஜை பண்ணியிருக்கார். அதனால தான் மகேந்திர பள்ளி அப்படின்னு பேர். இந்திரன் எதுக்காக பூஜை பண்ணார் அப்படின்னா, கௌதமர்ங்கிற ரிஷி, அந்த ரிஷியோட மனைவி தான் அகலிகைன்னு. இந்த அகலிகையோட அழகை பார்த்து இந்திரன் ஆசை கொண்டா. அதனால் வந்து தவறாக நடந்துட்டதுனால கௌதமரோட சாபத்துக்கு ஆளானான். அப்படி சாபத்துக்கு ஆளாகி அவன் உடம்பு முழுக்கலும் 1000 கண்ணாச்சு. அப்படி உடம்பு முழுக்கலும் 1000 கண்ணு இருந்ததுன்னா இவனோ தேவேந்திரன். அதனால் தன்னோட இந்த சாபம் நீங்கி தன்னோட வடிவழகு திரும்பி அடையறதுக்காக
இந்த ஊரில் வந்து மகேந்திரப்பள்ளியில் வந்து பூஜை பண்ணியிருக்கு. பல இடங்களில் பூஜை பண்ணியிருக்கு. அதில் இதுவும் முக்கியமான இடம். அப்படி இருக்கிறதுனாலே இந்திரனோட அழகு, அந்த வடிவழகு திரும்பி மீண்டதுனாலே இவரும் திருமேனி அழகராக இருக்கார், வடிவாம்பிகையாக இருக்கா. அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் திருப்பனையூர் அப்படின்னு இருக்குது, தாளவனம் அப்படின்னு. அங்கேயும் சுவாமி பேர் சௌந்தரேஸ்வரர் அப்படின்னு. சுந்தரம் சுந்தரம்னாலே அழகு தானே, அழகியநாதர் அப்படின்னே பேர் அவருக்கு. இதுவும் சம்பந்தர் சுந்தரர் 2 பேரும் பாடின திருத்தலம். இந்த திருத்தலத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பந்தம் என்ன அப்படின்னா, வரலாற்றில் கரிகார் சோழன் அப்படின்னு கேள்விப்படுறோம். இந்த கரிகார் சோழனோட கதை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவன் சின்ன வயசுலேயே தந்தையை இழந்துட்டார். தந்தையை இழந்தால் தாயார் தான் பாதுகாத்துன்னு இருக்கா. அப்போ என்ன பண்ணான்னு, இந்த குழந்தையான கரிகாலனை கொன்னுட்டாக்க ராஜ்யத்தை நாம் எடுத்துடலாம் அப்படின்னு இந்த கரிகாலனோட சுற்றத்தார் உறவினர்கள் சில பேர்லாம் சூழ்ச்சி பண்ணினான். இந்த கரிகாலனை எப்படியானும் வதம் பண்ணிடுறது, கொன்னுறது அப்படின்ட்டு. அவனோட அம்மாவையும் ஏதானும் பண்ணிடலாம். இப்படி பிளான் பண்ணுறதே இது தெரிஞ்சது இரும்பிடர் தலையர் அப்படின்னு சங்க புலவர். இவர் யாருன்னா கரிகாலனோட மாமா, தாய் மாமா. அதனால் பார்த்தர் தன்னோட சகோதரிக்கும் தன்னோட மருமகனுக்கும் இப்படி அவர் ஆபத்து வருது அப்படின்ட்டு என்ன பண்ணார், இந்த இரும்பிடர் தலையர் இந்த கரிகாலனையும் அவனோட தாயார், குழந்தை கரிகாலன் அவன் தாயாரையும் யாருக்கும் தெரியாத இந்த திருப்பனையூருக்கு அனுப்பி வச்சார். அங்கே போய் பாதுகாப்பாக இருக்கட்டும்னு. அதனால் இந்த திருப்பனையூர் கோவிலில் கரிகாலன் சின்ன குழந்தையாக இருக்கிறதே அவன் தாயாரோடு இருந்திருக்கா. எத்தனைன்னா 8 வருஷம் இருந்திருக்காங்க, தலைமறைவாக இருந்திருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் நாடு சரியாக ஆனதுக்கப்புறம் அவள் திரும்பி போய் ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கா அப்படின்னு நமக்கு வரலாறு தெரிகிறது. அப்படி கரிகாலனுக்கு அவன் தாயாருக்கும் துணையாக இருந்ததுனாலே இன்றைக்கி அந்த கோவிலில் இருக்க விநாயகர் பேர் துணை இருந்த விநாயகர் அப்படின்னே பேர். அங்கே இருக்கிறவர் எப்படி இருக்கார்னார், அழகியநாதர் அப்படின்னே அவருக்கு திருப்பேர், சௌந்தரேஸ்வரர் அப்படின்னு. அதுமாதிரி இங்கே சென்னை மாநகரத்தில் சைதாப்பேட்டையிலையும் சௌந்தரேஸ்வரர் அப்படின்னு இருக்கார். அப்படின்னாலே அழகிய நாதர் தான் அவர். இந்த திருப்பனையூருக்கு வரத்தே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார் இல்லையா, திருப்புகலூர்லேருந்து இந்த ஊருக்கு வர, இந்த ஊர் எல்லையில் வரத்தையே இந்த ஊர் சிவபெருமான் என்ன பண்ணார், அவருக்கு தன்னோட நடன காட்சியை ஆடி காமிச்சார். அந்த ஆடல் அழகை காமிச்சதுனால என்ன, அரங்காட வல்லார் அழகியர் அப்படின்னு தன்னோட தேவாரத்தில் சுந்தரர் குறிப்பிட்டார். இப்படி பலரும் பார்த்து பார்த்து அனுபவிக்கிறாப்புல அழகியராக இருந்ததுனால அனலார் அப்படின்னு அவருக்கு பேராக இருக்குது. அதே மாதிரி 589 நாமத்தில் இதே நாமம்னு சொன்னேன், அதுக்கு அங்கே அக்னி வடிவினர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நெருப்பு வடிவாக இருக்கார். 642 முடிவில்லாத சக்தி படைத்தவர் அப்படின்னு 3 இடத்துல வருது இல்லையா, அதில் 3 பொருளில் முடிவில்லாத சக்தி படைத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அக்னி வடிவர் அப்படின்னு சொல்கிறது, அக்னிக்கு அனலன் அனிலகா அப்படின்னு பேர். எதனாலன்னு, இவருக்கு முடிவில்லாத சக்தி இருக்கு இல்லையா, அந்த முடிவில்லாத சக்தியில் ஒரு துளி இந்த அக்னிகிட்ட இருக்கான். அக்னியோட சக்தி என்ன நம்ம பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எதாக இருந்தாலும் நிமிஷத்தில் பொசுக்கி சாம்பலாக்கிடுறது. அப்படி ஒரு வலிமை மிக்க சக்தி உள்ளதாக இருக்குது பஞ்சபூதங்களில். அந்த சக்தியே என்னவானார், இவரோட சக்தியில் ஒரு துளியாம், ஒரு துளி. அதனாலேயே இவருக்கு அனலாய நமஹா அனலாய நமஹா அப்படின்னு வந்திருக்கு. அந்த அக்னி வடிவினர் அப்படிங்கிறதையே அக்னீஸ்வரர்னு பல திருத்தலங்களில் இருக்குது. கஞ்சனூர் அப்படிங்கிற இடத்துல சுவாமி பேர் அக்னீஸ்வரர். அக்னி வழிபட்டதுனால, அக்னி வழிபட்டு அக்னிக்கு இந்த சுர சக்தியெல்லாம் எதனால் வந்ததுன்னு, இவரை ஆராதித்து இவரை உபாசிச்சதுனால வந்தது. அது மாதிரி திருக்காட்டுப்பள்ளி அங்கேயும் என்னென்ன அக்னீஸ்வராக இருக்கார். திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு இருக்குது, அந்த இடத்துலையும் இருக்கார். கரூருக்கு பக்கத்தில் நெரூர் அப்படின்னு இருக்குது, அங்கேயும் அக்னீஸ்வரர் இருக்கார். இப்படி பல இடங்களில் அக்னி வழிபட்டு தன்னோட சக்தியை அடைஞ்சதுனாலேயே இவருக்கு அக்னீஸ்வரர் அப்படின்னு இருக்கு. அதனாலே இவருக்கு அனலாய நமஹா அப்படின்னு பேராக இருக்குது. இப்படி முடிவில்லாத சக்தி, அதுதான் அங்கே முக்கியம். இவர் நினச்சா யாருக்கு வேணால் என்ன வேணால் பண்ண முடியும், எதை வேணால் கொடுக்க முடியும். இப்படி இவர் இருக்கிறதுனாலேயே முதல்ல பார்த்தோமே 500வது நாமத்தில் என்ன பார்த்தோம்,
இவரை தெவிட்டாத பார்க்க பார்க்க அனுபவிக்க தெவிட்டாதவர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது காரணம் என்ன? இவரோட அன்புன்னு பார்த்தோம், அருள்னு பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய சக்திமானாவும் இருக்கார். அப்படி இருக்கிறதுனாலேயே இவர் அனலாய நமஹா அப்படின்னு. இவருக்கு இன்னொரு அர்த்தஞ்சொர்த்தே என்ன சொல்லித்து? இல்லை, நமக்கு அவரை பார்க்க பார்க்க அலுப்பே இல்லாத இருக்குது அப்படின்னா, அவருக்கு நமக்கு பார்த்து பார்த்து கொடுக்கறதுல அலுப்பே இல்லாதையும் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அது எத்தனை அடியார்களோட வரலாறு சொல்லலாம். எத்தனை தரம் கொடுத்துட்டே இருக்கார். எவ்வளவு நமக்கு கொடுத்தாலும் அவருக்கு தோணணும் இல்லையோ? நாமளாக இருந்தால் பண்ணுவோமா? ஒருத்தருக்கு ஏதோ நம்மள்ட்ட வந்து ஒன்று கேட்குறா கொடுக்குறோம், இன்னொன்று கேட்குறா இன்னொரு தரம் கேட்குறா கொடுக்குறோம். இப்படி ஒரு தரம் 2 தரம் 4 தரம் வேணால் கொடுப்போம். திருப்பி கேட்டுட்டே இருந்தால் நமக்கே ஒரு அலுப்பு வரும். என்னப்பா இது திருப்பி வரத்தையெல்லாம் எதானு கேட்டுனே இருக்கேன் சார் அப்படின்னு நமக்கு ஒரு அலுப்பு எல்லாம் வருமா இல்லையா? இது இயற்கை பொதுவாக எல்லாருக்கும் வருது. இப்படி நாம் ஆனால் தினமும் போய் சுவாமிகிட்ட சிவபெருமான்கிட்ட எதை வேணும்னாலும் அவர்கிட்ட தானே கேட்குறோம். எப்போ பாரு வேண்டுதலோடு தான் நம்ம கோவிலுக்கே போகிறோம். அவர் அப்போ நம்மளை பார்த்தா அலுக்கணுமா இல்லையா? ஆனால் அலுப்பு ஏற்படுறதான்னர் இல்லை. காரணம் என்னன்னு, அதுதான் தாயுள்ளம். அந்த அன்னை உள்ளத்துக்கு மட்டும்தான் குழந்தைகளுக்கு எத்தனை கொடுத்தாலும் எவ்வளவு தரம் கொடுத்தாலும் அலுப்பு ஏற்படாது. அதுதான் அங்கே முக்கியம். அதனால் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே, மணிவாசக பெருமான் சொல்கிறாரு. எப்படிலாம் அந்த வார்த்தையை பாருங்கோ. அவர் அன்பினில் விளைந்த ஆரமுதம். ஆரமுதம் அப்படின்னா அது அழுக்காதது. அபர்யாப்தாமிருதன் ஆறாமுதன் அப்படின்னு திருமாலுக்கு திருக்குடந்தையில் அவரோட திருநாமம். ஆறாமுது. அது மாதிரி தான் என்னையும் சொல்கிறார் மாணிக்க வாசகரும். ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே அப்படிலாம் அவர் திருவாசகத்தில் வர்ணிக்கிறார். அப்படின்னா ஆறாமுதமாக எதுக்காக இருக்கார் அப்படின்னார்? வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு எப்போ கேட்டாலும் கொடுக்குற தாயுள்ளத்தோடு இருக்கார். எதை கேட்டாலும் கொடுக்குற தாயுள்ளத்தோடு இருக்கார். இப்போ எதை கேட்டாலும் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ நான் பலது வேண்டிக்கிறேன் ஆனால் நடக்கலையே சார் சிலது அப்படின்னு நமக்கு ஒன்றே ஒரு வருமோ இல்லையோ? ஆனால் எதுக்காகனர்? அதுக்காக தான் தாயுள்ளம் அப்படின்னு சொல்லிக்க. அன்னைக்கு தெரியும் குழந்தைகள் எப்போ பாரு ஏதானு திங்கிற சாமானம் கேட்டுட்டே தான் இருக்கும். ஆனால் சில சமயத்தில் பல சமயத்தில் கொடுக்குறா, சில சமயத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறா. ஏன்னர்? அந்த குழந்தையோட நலனை கருதி. அதுக்கு இதுக்கு மேலே சாப்பிட்டாக்க அதுக்கு ஏதானும் உடம்பு படுத்தும், இதுக்கு ஏதானும் உபாதை வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கொடுக்கறது. அதனால் கொடுக்கறது மட்டும்தான் நல்ல எண்ணம்ங்கிறது இல்லை, சிலதை கொடுக்காத தடுக்கிறதும் நல்ல எண்ணம், கொடுக்காத வைக்கிறதும் நல்ல எண்ணம். அதனால் நம்மளோட சில பிரார்த்தனைகள் நம்மளோட சில வேண்டுதல்கள் நிறைவேறலை அப்படின்னா அப்போ அவர் மேலே தப்பு இல்லை. அவர் அதே அனலனாக தான் இருக்கார், அலுப்பு இல்லாத தான் இருக்கார். ஆனால் இதை கொடுத்தா நமக்கு ஏதோ அதனால் சில இடைஞ்சல் வரலாம்னு அவருக்கு தெரியும். ஏன்னா முக்காலமும் உணர்ந்தவர். அவருக்கு தெரிஞ்சதுனால கொடுக்காதையும் வைக்கிறார். அதனால் இது கொடுத்தாலும் அருள் தான், கொடுக்கலைனாலும் அருள் தான். அதுதான் அன்போட ஒரு பெருமை, தாயுள்ளத்தோட பெருமை. அப்படி இருக்கிறவர். அதனால் அனலாய நமஹா அப்படின்னு 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.